வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். 150 இடங்கள் தான் கிடைக்கும்னு ராகுல் காந்தி சொல்றாரு. இப்போ அதற்கான பாசிபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒருபுறம் சிலர் சொல்றாங்க 180 வந்து நம்ம முன்னாடி கணித்த ஒரு எண்ணா இருந்தது. ஆனால் இப்போது கிடைக்கக்கூடிய தகவலின்படி, ரிப்போர்ட் படி எல்லா மாநிலங்களில் இருந்தும் இந்தியா கூட்டணி முன்னேறி செல்வதாக ராகுல் காந்தி சொல்றாரு. அதனால 150 தான் பாஜகவுக்கு கிடைக்கக்கூடிய சீட்டா இருக்குன்னு சொல்றாரு. அது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு ஒரு 4 மாநிலத்த பார்க்கலாம். அதாவது பாரதிய ஜனதா கட்சி நன்றாக பண்ண ஒரு 4 மாநிலம். அப்படின்னு நீங்க அந்த தரவரிசையில எடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தென்னிந்தியால எடுத்தோம்னா கர்நாடகா எடுத்துக்கலாம். கர்நாடகா வந்து அவங்க கடந்த காலத்தில 28 சீட்ல வந்துட்டு அவங்கலாம் 20 சீட்டு, 25 சீட்டு அப்படின்றத கணிசமா புடிச்சாங்க. ஒரு 2 தேர்தல்ல. அப்போ ஆல்மோஸ்ட் 80 to 90% ஸ்வீப் பண்ணாங்க. காங்கிரஸ் கட்சி மிக மோசமான ஒரு நிலைமையில இருந்தது. ஆனா அந்த காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு அங்க ஒரு ஆளுகின்ற அரசாக மாறியிருக்கு. ஆளுகின்ற அரசா மாறுனதும் இல்லாம, பிஎஸ் எடியூரப்பா அவரோட மகன், அவர் தான் வந்து இப்ப அங்க வந்து ஸ்டேட் பிரசிடென்ட். அதாவது குடும்ப அரசியலை எதிர்த்து பேசக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியில, முன்னாள் முதலமைச்சருடைய மகன் தான் இன்னைக்கு மாநில தலைமை. அப்ப அந்த மாநில தலைமையை எதிர்த்து பாஜகவில இருந்த ஈஸ்வரப்பா அப்படின்ற ஒரு மூத்த நிர்வாகி, மூத்த தலைவர் 70, 75 வயது ஆனவர் அவரு. அவரு சொல்றாரு, "நான் ஷிமோகால தனியா நிக்க போறேன்." ஷிமோகா என்பது எடியூரப்பாவோட கோட்டை. அப்படி இல்ல அப்படின்னு பார்க்கலாம். இல்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு ரொம்ப ஆதரவு நிலைப்பாடு உள்ள ஒரு பாராளுமன்ற சீட். அந்த இடத்துல அவர் போய் சுயேட்சையா பேட்டி போட்டோன்னே, இவங்க பாரதிய ஜனதா கட்சியில கூப்பிட்டு அவர வார்ன் பண்றாங்க. கூப்பிட்டுனா அத அறிக்கை விடுறாங்க. "நீங்க ஒழுங்கா வேட்புமனு வாபஸ் வாங்கிக்கோங்க. இல்லன்னா வந்து உங்க மீது பயங்கர நடவடிக்கை எடுப்போம். தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். பக்க விளைவுகள் பயங்கரமா இருக்கும்." நான் பாரதிய ஜனதா கட்சியிலேயே இல்லன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அப்புறம் நீ எப்படி என் மேல நடவடிக்கை எடுப்ப? முதல்ல உன் மேல தான் நடவடிக்கை எடுக்கணும். நான் இங்க நிக்கிறதே வந்துட்டு, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கும் பிரதமர் மோடிக்கும் ஒரே கருத்து தான் அப்படின்னு சொல்லி இன்னொரு விஷயத்த சுவாரஸ்யமா சொல்றாரு. பிரதமர் மோடி என்ன சொல்றாரு? காங்கிரஸை எதிர்த்து நான் அரசியல் பண்றேன். காரணம் ஒரு குடும்பத்து பிடியில அந்த கட்சி இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. நான் சொல்றேன் கர்நாடகத்தில அதே தான் நான் உங்களுக்கு சொல்றேன். எடியூரப்பா மகனும் சேர்ந்து மொத்த கர்நாடகா குடும்ப அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. யாரெல்லாம் இங்க கர்நாடகத்தில குடும்ப அரசியல் பண்றீங்களோ, அவங்களாம் எடுத்து இந்த அரசியல் பண்றதுக்கு நான் வந்திருக்கிறேன். உன் பதவியை தூக்கி எறிகிற வரை நான் இந்த போராட்டத்தை கைவிட மாட்டேன். அப்படின்னு அவரு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார். அப்ப அவரோட நோக்கம் வந்து காங்கிரஸை பலப்படுத்துவதோ, இல்ல ராகுல் காந்தி பிரதமரா வரணுன்றதெல்லாம் இல்ல. உன் கதைய நான் முடிக்கிறேன். நீ என்னமோ கர்நாடகத்தில பெரிய ஆளுமை அது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியா. நீங்க என்னென்ன பண்றீங்கன்னு தெரியணும். இது ஒரு எடுத்துக்காட்டு. இந்த மாரி பிரச்சனைகள் நெறைய இடத்துல இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு வந்திருக்கிறது. இதே மாரி பிரச்சனைகள் குஜராத்ல நெறைய இடத்துல வந்துட்டு, நெறைய பேர் வந்து நான் இந்த தேர்தல்ல நிக்கல அப்படின்ற அந்த ஒரு பிரச்சனைய பார்த்தோம். ராஜ்புட் சமூகத்தில இருக்கிறவங்கலாம் அந்த சமூகத்த வந்து கொச்சையாக பேசி, அதனால வந்து பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் ஒரு இடத்துல பிரச்சாரம் பண்ணா, பிரச்சாரத்துக்கே உள்ள வராதீங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்புற நிலைமைலாம் இருக்கு. பிரச்சனையில போயிட்டுருக்கு. அப்போ இது ஒரு ஒரு சில பிரச்சனை. இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு வந்து குஜராத், ராஜஸ்தான்லலாம் லைட்டா இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த கர்நாடகா, ராஜஸ்தான், குஜராத் எப்படின்னா, 100 சீட் இருக்குன்னா, ஒண்ணு 100க்கு 100 இல்ல 100க்கு 95, 96 வாங்கின மதிப்பெண் பெற்ற ஒரு மாநிலங்கள். இப்ப இந்த மாநிலத்திலே இன்னைக்கு உட்கட்சி பிரச்சனை. சீட்டு குடுத்தவங்க, "எப்பா எனக்கு சீட்டு வேணாம், நான் அரசியல்லேருந்து ஒதுங்குறேன்னு" சொல்லி போற அந்த தன்மை. இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது, ஆஹா! ஓஹோ! காங்கிரஸ் வந்து அபாரம், இங்க அப்படியே முழுசா வந்துரும் அப்படின்றது பொருள் அல்ல. நீங்க 303 நீங்க வாங்குனப்போ, நீங்க வந்து சென்டம் அதாவது சேச்சுரேஷன் பாயிண்ட்ட போனீங்க. ஒரு பீக்குக்கு போனீங்க. அதாவது இதை விட இதை சரியா செய்ய முடியுமா? அப்படின்றது கேள்வி. அதாவது ஒரு ஓவருக்கு சுருக்கமா சொல்லணும்னா, கிரிக்கெட்ல சொல்லணும்னா, ஒரு ஓவருக்கு வந்து ஒரு 25லேருந்து 30 ரன் அடிச்சாங்க. யாரு? பிஜேபி. அது வந்து ஏதோ ஒரு நேரத்தில ஏதோ ஒரு பந்து அது மாரி போட்டாங்க. நீங்க அடிச்சீங்க. அவ்வளோ ரன் வந்துச்சு. திருப்பியும் வந்து நாங்க இந்த வாட்டி 36 ரன் அடிப்போம் அப்படின்னா, 6 பால்ல 6 சிக்ஸ் அடிப்போன்றது எதார்த்தமா அடிக்கும்போது வேற. சொல்லி அடிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப சுலபம். அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு இருக்கா? நாட்டு மக்கள்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்களா? எல்லார் கையிலயும் கையில காசு இருக்கா? அப்படின்னா கிடையாது. அப்ப இது இது ஒரு எடுத்துக்காட்டு. இப்ப இதே மாரி இன்னொரு சாம்பிள் எடுங்க. டெல்லியில கடந்த காலத்தில நீங்க ஸ்வீப் பண்ணீங்க. அதே மாரி இமாச்சல பிரதேசல ஸ்வீப் பண்ணீங்க. இமாச்சல பிரதேசல இன்னைக்கு ஆளுகின்ற அரசு காங்கிரஸ் கட்சி. அன்னைக்கு சூழல் அப்படி இல்ல. அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான சூழல் இருந்தது. இமாச்சல பிரதேசல ஸ்வீப் பண்ணீங்க, டெல்லியில ஸ்வீப் பண்ணீங்க, ஹரியானால ஸ்வீப் பண்ணீங்க, ஜார்க்கண்ட்ல ஸ்வீப் பண்ணீங்க, சத்தீஸ்கர்ல ஸ்வீப் பண்ணீங்க. எல்லா இடத்துலயும் ஸ்வீப் பண்ணீங்க. ஆனா, இப்ப நான் சொன்ன இந்த எல்லா இடத்துலயுமே பஞ்சாபும் சேர்த்துக்கங்க. நான் சொன்ன இந்த எல்லா இடத்துலயுமே இன்னைக்கு விவசாய பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு. விவசாயிகள் களத்துல இறங்கி போராடுறாங்க. நீங்க காங்கிரஸ் கட்சி, ஆம் ஆத்மி கட்சிய புறம் தள்ளிவிட்டு, விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க. 1 வாட்டி போராட்டம் இல்ல, 2 வாட்டி 3 முறை பெரிய நாடு தழுவிய போராட்டம் பண்ணியிருக்காங்க. மத்தியத்தில பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த விவசாயிகளுக்கு கொள்முதல் பரிசை கூட உத்தரவாதமா கூட நீங்க தேர்தல் அறிக்கையில சொல்லாம நீங்க தேர்தல சந்திக்க போகும்போது, அந்த விவசாயிகளோட மன எண்ணோட்டம் என்னவா இருக்கும்?
அப்போ விவசாயிகள் ஒரு பெரிய ஜனத்தொகையை சொந்தக்காரர்கள். அப்போ அந்த விவசாயிகள் வந்து உங்கள் மீது கோவப்பட்டாங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் இந்த கட்டமைச்சிருக்கிற இந்த பிம்பமெல்லாம் உடையும். இது இன்னொரு பிரச்சனை. அப்புறம் அந்த சைடு போங்க. மகாராஷ்டிரா உங்களுக்கு அருமையான ஒரு கூட்டணி இருந்தது. பீகார் ஒரு அருமையான கூட்டணி இருந்தது. அப்போ மகாராஷ்டிராவும் பீகாரும் அந்த கூட்டணி இன்னைக்கு உடைந்து போய் அந்த கட்சிகளை நீங்கள் பிளவுபடுத்தி நீயா நானா பார்த்துக்கலான்ற மாதிரி அந்த பிரச்சனையில் வந்து நிற்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் கடந்த தேர்தலில் 48 சீட்டில் 41 சீட்டு நீங்களும் உங்கள் கூட்டணிக்கு தோழமையாக ஒரு 2 சீட்டும் 43 சீட்டு நீங்கள் ஜெயிச்சிங்க. 48ல் 43 ஜெயிக்கிறதோட நிலைப்பாடு எங்கே இருக்குது? 2014லேயும் அதே தான், 2019லேயும் அதே தான். 43 சீட்டு ஜெயிச்சாங்க அவங்க. அப்போ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 90-95 விழுக்காடு வெற்றி வாய்ப்பு. எது? மகாராஷ்டிரத்தில். அதே மாதிரி பீகார்லேயுமே பார்த்தீங்கன்னா அதிக பெரும்பான்மை வாங்கி நீங்கள் ஜெயிச்சிங்க. ஆனால் இந்த 2 மாநிலத்திலையும் இன்னைக்கு மாநில கட்சிகள் வந்து உயர வர காரணம் சரத்பவார் போன்றவர்கள், அதுக்கப்புறம் காங்கிரஸோட கூட்டணி, சிவசேனாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உத்தவ் தாக்கரேக்கு முக்கியத்துவம். உத்தவ் தாக்கரே தலைமையில் பிஜேபி எதிர்க்கிறாங்க, காங்கிரஸ் தலைமையில் எதிர்க்கல. அதே மாதிரி நீங்கள் பீகார் எடுத்துக்கோங்க. ஆர்ஜேடி தலைமையில் காங்கிரஸ் கூட சேர்ந்து, லெஃப்ட் கூட சேர்ந்து ஆர்ஜேடி தலைமையில் பிஜேபி எதிர்க்கிறாங்க. இப்போ அகிலேஷ் யாதவும் அப்படிதான். அகிலேஷ் யாதவும் அப்படிதான். இதில் என்ன அந்த ஸ்டேட்டுக்கும் இந்த தேர்தலுக்கும் மாறுது, போன தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்குன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி உட்கட்சி பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும், இப்போ சண்டை வந்து காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபின்னு இல்லை. நிறைய இடத்துல தேர்தல் வந்து என்னன்னா மாநில கட்சி வர்சஸ் பிஜேபி. மாநில கட்சி வர்சஸ் பிஜேபின்னு வரும்போது மாநில கட்சிகளோட வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. பிஜேபியோட வெற்றி வாய்ப்பு காங்கிரஸோட ஒப்பிடும்போது தான் அதிகம். ஹெட் ஆன் ஸ்ட்ரைட்டு காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபி ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் நீங்கள் விட்டிங்கன்னா காங்கிரஸ் காலி ஆகுது. ஆனால் பிஜேபி வர்சஸ் பிராந்திய கட்சின்னு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா வரல. வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி கூட என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் இந்திய கூட்டணியில் இருக்கிறேன், ஆனால் திரிணாமுல் காங்கிரஸ் இங்கே வந்து கூட்டணி இல்லை. பிஜேபி எதிர்க்கணும், பிஜேபியை வீட்டுக்கு அனுப்பணும்னா திரிணாமுல் காங்கிரஸ் பெங்காலில் ஜெயிக்கணும். பெங்காலுக்கு எதிரான ஒரு கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. அதனால் நான் தனியாக தான் நிற்கிறேன், நீங்கள் எனக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஒரு ஆக்ரோஷமான பிரச்சாரம் முன்வைக்கிறாங்க. அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த ஸ்டேட்டில் வந்து நீங்கள் போன மாட்டி மாதிரி அந்த அளவுக்கு ஓட்டு வாங்குறதுக்கு சாத்தியம் இல்லை. அரசியல் ரீதியாக சாத்தியம் இல்லை. மக்களோட பிரச்சனை, போராட்டம், பண மதிப்பீடு, வேலைவாய்ப்பு பிரச்சனை, அதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு வந்த ஒரு சில ஜிஎஸ்டி வரி அதிகமானது, விவசாயி கொள்முதல் பிரச்சனை, நீட்டு போன்ற தேர்வுகள் இதனால் ஒரு சில பிரச்சனை, வேலைவாய்ப்பு இல்லாதனால எக்ஸாமில் வந்து நிறைய நேரத்தில் திருட்டுத்தனம் நடக்குது, எக்ஸாம் பேப்பர் லீக் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு அக்னி பாத்திரத்தெல்லாம் இளைஞர்களுக்கு வந்து கொந்தளிப்பு ஏற்படுத்தி நிறைய இடத்துல பிரச்சனை இருந்தது. அப்புறம் ரயில் பயணிகளுக்கு கொடுத்த அந்த சலுகைகளை திரும்பி பெற்றது, ரயில் பயணிகளோட அந்த விலைவாசியை வந்து ஏற்றி கொண்டே போனது, ட்ரெயினுக்கு புதுசாக பேரை வைக்கும்போது கூட ரேட்டையும் ஏற்றிக்கிட்டே போடுறது, பெட்ரோல் டீசல் விலை எவ்வளோ கம்மியாக கிடைச்சாலும் ரஷ்யா உக்ரைன்லேருந்து நான் வந்து 90 ரூபா 95 ரூபாய்க்கு தான் கொடுப்பேன், 400 ரூபா 500 இருந்த சிலிண்டர் விலையை 1000 ரூபாய்க்கு எடுத்து போய் விட்டுது. அப்புறம் அதை வந்து 100 ரூபா குறைச்சி 900 ரூபாய்க்கு எடுத்து வந்து விடுறது. இதெல்லாம் மக்கள் தான் கொஞ்சம் கூடவா யோசிக்க மாட்டாங்க, கொஞ்சம் கூடவா பார்க்க மாட்டாங்க. இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி 400 வருவீங்கன்றது தான் அந்த பிரச்சனை. அதான் ராகுல் காந்தி எனக்கு கிடைக்கிற தகவல் பார்த்தா 150 தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது அவரோட நம்பிக்கை, புரியுதுங்களா? 150 தான் வரும். அந்த அளவுக்கு வந்து பிஜேபி வந்து சுலபமாக அப்படி போக மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து பொழுதுக்கும் தோக்கக்கூடாதுன்ட்டு சொல்லிட்டு சிந்தனை ஓட்டத்தில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற ஒரு கட்சி, ஒரு இயக்கம். அதனால் அவங்க வந்து இப்போ இந்த 150 ராகுல் காந்தி வந்து வாயிலேருந்து வந்ததே அவங்க எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. என்னன்னா இது நம்ம 400 200 ராகுல் காந்தி இந்த மாதிரி இதை ராகுல் காந்தி முன்னாடியே பண்ணியிருக்கணும். மேபி அவருக்கு அந்த நம்பிக்கை இப்போ தான் வந்திருக்கலாம். நீங்கள் 400 வரும்போது இல்லை 150 தான் வருவீங்க, நான் வேணால் பார்த்து உங்களுக்கு ஒரு 20 சீட்டில் விட்டு கொடுக்குறேன், அந்த மாதிரி இருக்கணும் தோரண துணி. அது வந்து இப்போ வந்து இந்த வார்த்தை இருக்குல்ல, ராகுல் காந்தியோட இந்த வார்த்தை 150 தான் பிஜேபி, இதுவே வந்து அவர்களுக்கு புளிய கரைக்க ஆரம்பிச்சோம். இப்போ நீங்க சொன்னதுபடி பார்த்தா ராகுல் காந்தி 150 தான் சொல்றாரு அப்படின்ற பட்சத்துல தமிழ்நாட்டில இருந்து ஸ்வீப் அடிச்சாதான் அந்த மாதிரியான வாய்ப்புகள் அவர் சொல்லுவது நடக்கும். ஆனால் வந்து இங்கேயே வந்து 3 தொகுதிகளில் பின்னடைவு இருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பா தந்தி டிவியினுடைய கருத்து கணிப்பின்படி கள்ளக்குறிச்சி, வேலூர், பாண்டிச்சேரி போன்ற இடங்கள்ல வந்து பின்னடைவு இருக்கிறத பார்க்க முடியும் இந்திய அலையன்ஸ்க்கு. அப்போ இது பாஜகவுக்கு கிடைத்த ஒரு வெற்றியா தானே அதுலயும் பார்க்க வேண்டியதா இருக்கு. அதாவதுங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து ஒருவேளை தந்தி டிவி கருத்து கணிப்பு வந்து முன்ன பின்ன போகலாம். ஓரளவுக்கு கிட்டத்தட்ட மக்களோட எண்ணோட்டம் என்னவோ அதை ஒட்டி தான் அவங்க பயணம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய இடத்துல பார்க்கும்போது என்னென்னா, இப்போது ஓபிஎஸ் வந்து பலாப்பழ சின்னத்தில் நிற்கிறாரு. ஆனால் அவர் வந்து 2வது இடத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு, முதல் இடம் போகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த ஓபிஎஸ்ன்ற அந்த ஃபேக்டரு, அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர், அந்த ஃபேக்டர்லாம் போகுது. அதேமாதிரி தேனியை பொறுத்தவரையிலும் தங்கத்தமிழ்ச்செல்வனு, அதுக்கப்புறம் இவர் அமமுக தலைவர் டிடிவி தினகரன், அப்புறம் அதிமுக வந்து அங்கே ரெட்டலை வந்து யார் நின்னாலும் அங்கே ரெட்டலை ஓட்டு வாங்கி இது பண்ணுது. அங்கே இருக்கிறதுலே ஒரு ரொம்ப டஃப்பான காம்படிஷன் பார்த்தா ட்ரையாங்குலர் சண்டை அங்கே தான் நடக்குது. எனக்கு தெரியாது தங்கத்தமிழ்ச்செல்வன் தானே, தங்கத்தமிழ்ச்செல்வனுக்கு நான் ரெட்டையில் ஓட்டு போடுறேன்
அப்படின்னு சொல்லிலாம் பேசிக்கிறாங்க பிரச்சாரத்துக்கு போகிற இடத்துல. அப்போ அதை மீறி ரெட்டலை வந்து அங்கே அப்படி இருக்குது. அப்போது இந்த சின்னமான அந்த ரெட்டலை வந்து என்ன ஆகுதுன்னா இன்றைக்கி அதிமுக வந்து அது வந்து ஒரு பாதுகாப்பு கேடைய மாதிரி அது திரும்பி அப்படி நிற்கிது. அப்படி எனக்கு யாரெல்லாம் தெரியாது. ஆமாம், அதிமுகவில் ஸ்டார் கேண்டிடேட் இல்லை, அதிமுகவில் வந்து மூஞ்சி பேர் தெரில, ஒருத்தர் பணக்காரன்றாங்க, ஒருத்தர் கான்ட்ராக்ட்காரன்றாங்க, எங்களுக்கு தெரியாது, ஆனால் ரெட்டலைன்னா நாங்கள் போட்டுருவோம் ஓட்டு அப்படின்ற அந்த மனநிலை. அந்த மனநிலை தான் இன்றைக்கி பிஜேபியை வந்துட்டு என்ன பண்ண போகுதுன்னா பிடிச்சி கீழே இழுக்க போகுது. இந்த கருத்து கணிப்பு தந்தி டிவி கருத்து கணிப்புலேயே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு துல்லியமான ஒரு விஷயம் என்னென்னா திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மீது இருக்கிற அந்த வாக்கு விகிதாச்சாரம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. 42 பிப்ரவரியில் 42னா ஏப்ரல்லையும் அதே 42. அது கூடவும் இல்லை குறையவும் இல்லை, அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு உண்டான அந்த வாக்கு விகிதாச்சாரத்தை அவங்க தக்க வைக்கிறாங்க. கூடலை காரணம் அதற்கு மேபி மக்கள் விரோத ஒரு சில சிந்தனைகள் கூட இருக்கலாம், இல்லை ஒரு சில இந்த சொத்து வரி தண்ணி வரிகள்லாம் ஏற்றினதுனால கூட திமுகவால் அந்த கிராஃபை ஏற்ற முடியல. ஆனால் திமுக என்ன பண்ணுன்னா அந்த கிராஃபை நிப்பாட்டுது. எனக்கு என்ன இருக்கோ ஓட்டு அதை நான் வாங்குறேன் அப்படின்ற மாதிரி அந்த பயணத்தில் போகுது. அது ஒருவேளை கீழே இறங்காமல் அதை அப்படியே நின்றுட்டாங்கன்னா இந்த பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுக இவங்களுக்குள்ள இந்த போட்டியில் ஓட்ட பிளவுகள் படுத்தும் போது என்ன ஆகிடும்னா திமுக வந்து சுலபமாக வந்துடும். இப்போ 40 தொகுதியில் 37 அவங்களுக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி தான் கருத்து கணிப்பு வந்திருக்கு. யாருக்கு? திமுகவுக்கு, காங்கிரஸ் கூட்டணிக்கு. இப்போ இந்த மிச்சம் 3 அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த வேட்பாளர்கள் ஒருவேளை சரியாக இல்லையோ, திமுக போட்ட வேட்பாளர்கள் சரியா இல்லையோ, அது நியாயமான விஷயந்தான். இப்போ கதிரானந்த் அவர்களுக்கு வந்து உள்ளூரில் எதிர்ப்பு இருக்குது, அவர் மக்களை போய் சந்திக்கிறது இல்லை, மக்கள் பிரச்சனையை செவி கொடுத்து கேட்பதில்லை அப்படின்ற அந்த பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி ஒரு நாளும் வந்து துரைமுருகன் அவர்கள் மீது அவர் வயது கம்மியாக இருந்தப்போ இந்த மாதிரி விமர்சனம் வந்தது. வேலூர்னா துரைமுருகன், ஆனால் இன்றைக்கி வேலூர்னா கதிரானந்தன்னும் போது அவர் எங்கெங்க அவர் போகிற இடத்துல ஒரு சில இடத்துல பிரச்சாரத்தையே வந்து பண்ண விடாத அளவுக்கு சிக்கல்கள் இருக்குது. பத்தாவது ஏசி சண்முகம் வந்து அந்த அரசியல் நன்கு தெரிந்தவர், நின்று தோற்று அந்த ஒரு அனுதாப அலை வீசுகிறது. அதனால் அங்கே பார்த்திங்கன்னா வேலூரில் ஒரு பிரச்சனை. இன்னொன்று கவுண்டர் போலரைசேஷன் ஆகும். நீங்கள் ராணிப்பேட்லேயும் வாணியம்பாடியில் நீங்கள் ஓட்டு வாங்கினீங்கன்னா நாங்கள் இந்த சைடில் நாங்கள் ஓட்டு வாங்குவோம். மத ரீதியாக வந்தோ இல்லை இன ரீதியாகவோ வந்து ஜாஸ்தி போலரைசேஷன் ஆகும்போது என்ன ஆகும்னா கவுண்டர் போலரைசேஷன். இப்போ நீங்கள் தேவர் பெல்ட்டில் போயிட்டு தேவர் நான் வந்திருக்கிறேன் எனக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னா, ஓ அப்படி கதை போதா, சரிப்பா தேவர் அல்லாத சம்பவம்லாம் ஒன்றும் சரிப்பா பார்த்துக்கலாம்பான்றது ஆகும். அதனால தான் சொல்லுவோம் நம்ம எப்பவுமே இந்த சாதி ரீதியாக இன ரீதியாக இந்த கவுண்டர் போலரைசேஷன் பெருசாக ஆகாமல் மக்கள் வந்து யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, யார் நமக்கு வாழ்வாதாரத்துக்கோ இல்லை 4 தலைமுறைக்கு பிள்ளைங்களுக்கு ஒரு ஒரு சூழ்ந்த ஒரு நல்ல ஒரு சூழலை ஏற்படுத்துவாங்க அப்படின்ற அந்த சிந்தனை இருக்கும். அது இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி இழுபறி இந்த மாதிரி டைட்டாக போய் நிற்கும். இன்னொன்று இது வந்து ஒரு சிலர் சொல்கிறாங்க நிறைய இடத்துல வந்து பிஜேபி வந்து ஒரு 6 தொகுதியில் வந்து அதிமுக ஓவர்டேக் பண்ணுது. இப்போ அதிமுகவுக்கும் இந்த செய்தி போயிருக்கோம்ல, அதிமுக வந்து 30 வருஷம் ஆண்ட கட்சி, சரி அப்படி கதை போதா, இந்த அடுத்த இந்த 24 மணி நேரத்தில் நாங்கள் வேலையை காட்டுறோம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சில பிரச்சாரம், அதுவும் ஆர்கே நகரில் நம்ம பார்த்துருக்குறோம், லைட் ஆஃப் பண்ணிட்டு என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்ட்டு. அதேமாரி திமுகவையும் நம்ம பார்த்துருக்குறோம். மதுரை திருமங்கலம் பை எலெக்ஷனில் என்னெல்லாம் பண்ணாங்க, காலையில் விடிகாத்தாலே எப்படி பாலில் கவரில் வச்சு காசு கொடுத்தது, செய்தித்தாளில் நோட்டை வச்சு அமிச்சது. அப்போ அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இந்த அரசியல் நன்றாக தெரியும். இதில் வந்து இவங்க சொல்லுவாங்க பிஜேபி நாங்கள் ₹1 கூட கொடுக்க மாட்டோம் அப்படின்னு இவங்க புதுசாக சொல்லுவாங்க. ₹1 கூட கொடுக்க மாட்டிங்கன்னா 4 கோடி ரூபா பணம் எதுக்கு வெளில வந்துச்சு? என்ன கட்டடம் கட்ட போகிறீங்களா இப்போ தேர்தல் நேரத்தில்? இல்லை யாருக்குன்னா வந்துட்டு மாணவ செல்வங்களுக்கு வந்து இப்போ அட்மிஷன் எதுனா நடக்குதா, அப்போ கேபிட்டேஷன் ஃபீ கட்ட போகிறீங்களா ஒரு 100 பசங்களுக்கு 4 லட்ச ரூபா 4 லட்ச ரூபான்னு? அப்போ எதுக்கு அந்த 4 கோடி ரூபா பணம் வச்சு தேர்தலுக்கு வந்து? அப்போ அவங்க 2 பேரை நீங்கள் கை காட்டி ஒவ்வொரு தேர்தலையும் பேசுகிறீங்க. ஆனால் அதை விட மோசமாக உங்களோட போக்கு இருக்குது, உங்களோட நன்னடத்தை சரியில்லை. நீங்களும் தேர்தலுக்கு செலவு பண்ணுற அந்த அரசியல் தான் பண்ணுறீங்க. அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் பொழுதுக்கும் அதிமுகவும் திமுகவும், அதுவும் திமுக ஃபைல்ஸ். ஆனால் பாஜக பெரிதும் எதிர்பார்த்த நிறைய தொகுதிகள் இருக்குது. அதில் வந்து குறிப்பாக அண்ணாமலை போட்டியிடுகிற கோவை தொகுதி, அந்த தொகுதியில் அவர் 3வது இடம் தான் பெறுவார் அப்படின்னு தந்தி டிவியே சொல்லும் பொழுது அது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? அந்த பின்னடைவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தந்தி தொலைக்காட்சி வந்து எங்கள் ஐயா சீபா ஆதித்தனார் காலத்தில் இருந்து மக்கள்கிட்ட போய் மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை பிரதிபலிக்கணுன்றதான் எங்களுக்கு அவங்க சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஊடகத்தில் இருந்து நான் ஒரு 20 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு ஊடகத்தோட தர்மம் என்னென்னா மக்கள்கிட்ட போனால் சாமானியனோட ஒரு கருத்தாக இருக்கணும், சாமானியனும் அந்த செய்தியை பற்றி பேசணும் அப்படின்றது தந்தியோட ஒரு கொள்கை. அப்போ அந்த கொள்கை அடிப்படையில் அவங்க போய் அங்கே மக்களை சந்திச்சிருக்காங்க. இங்கே பிரச்சனை என்னென்னா மக்களை சந்திக்காமல் நீங்கள் ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நடத்திருந்தேன்னு வச்சுக்கோங்க தேர்தல், கோயம்புத்தூரில் வந்து அண்ணாமலை ஜெயிக்கிறாரு. இவங்க பிரச்சனை என்னென்னா இது ஃபோனில் பார்க்க மாட்டேன்றாங்க, களத்துக்கு போயிடுறாங்க. நீங்கள் ஃபோன்லேயே பார்த்து ஒரு கருத்து கணிப்பு எடுத்துருந்தீங்கன்னா அங்கே வந்து முதல்ல வந்து தாமரை மலர்ந்துருக்கும், 2வது நாம் தமிழர் வந்திருக்கும், 3வது திமுக, 4வது அதிமுக போயிருக்கும். மக்களை போய் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா இல்லைங்க நாங்கள் ரெட்டலைக்கு ஓட்டு போடுவோம்னு கொஞ்சம் பேர் சொல்லிட்டாங்க.
என்னடா ரெட்டலையில் பாதி இலையை எடுத்து தாமரையில் ஓட்டலாம், இல்லை தாமரைக்கு கீழே ரெட்டலையை முட்டு கொடுக்கலான்னு பார்த்தா ரெட்டலை தனியாக போகுது. இது என்ன பண்ணுறதுன்றத பிரச்சனை தெளிவாக வந்துருக்குது. அதுவும் எப்போ எடுத்து இது அவங்க வந்து இந்த 14ஆம் தேதி வரலும் எடுத்துருக்கிறாங்க, ஏப்ரல். இதுலேருந்து ஒரு மாதம் எடுத்துருக்குறாங்க. அப்போ இப்போ மனநிலை என்ன அப்படின்றத பார்க்கும்போது எல்லாம் என்ன நினச்சாங்கன்னா, அதிமுக வந்து ஓட்டு வாங்காது, இது பாராளுமன்ற தேர்தல்லாம், அதிமுக ஜெயிக்காது அப்படின்னு வேணா சொல்லலாம். ஆனால் அதிமுக ஓட்டு வாங்காதுன்றது இவங்க நினச்சிட்டாங்க. அங்கே தப்பு பண்ணிட்டாங்க. எல்லா தேர்தலுமே மக்களுக்கும் ஓரளவுக்கு தெரியும் எது ஜெயிக்கும் எது தூக்கும்னு. இருந்தாலும் அவங்களுக்கு பழக்கப்பட்டிருக்கும் ஒரு சின்னத்து மீத கை சின்னத்துக்கு போகிறவங்க இன்னமும் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. கேட்டால் நேரு கட்சின்பா. இப்போ நேரு போய் அவங்க அம்மா அவங்க ஒய்ஃபு போய் அது போய் இது போய் பிள்ளைங்க வந்து அந்த பிள்ளையில ஒருத்தர் பாவம் குண்டடி பற்றி செத்து போய் அப்புறம் அவர் பையன் வந்து அவருக்கே இன்னும் கல்யாணம் பண்ணாமல் தாடியெல்லாம் வச்சு 50 வயசாக சுற்றிட்டு இருக்காரு. அதெல்லாம் இருக்கட்டும். யாரோ எப்பயோ சொன்ன ஒரு கதை இல்லை ஒரு நல்ல விஷயம் அதை வச்சுக்கிட்டு நேரு குடும்பம் பாவம் காங்கிரஸ் போராட்டத்தில் இது பண்ணாங்க, பாடுபட்டாங்க அப்படின்னு இன்னமும் போடுறவங்க இருக்காங்க. இன்னமும் ஆண்டிப்பட்டியில் போய் அது எம்ஜிஆர் கட்சி, நான் அதுக்கு தான் போடுவேன் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு நிலை இன்னும் இருக்குது. நம்ம இங்கே உட்காந்துட்டு சொல்லுவோம் அதெல்லாம் இல்லை அப்படின்னா, அதெல்லாம் மறந்து போயிருப்பாங்க, அந்த வாக்காளர்லாம் இறந்து போயிருப்பாங்க. அந்த வாக்காளர்கள் இறந்து போயிருப்பாங்க, ஆனால் அடுத்த வாக்காளர்கள்ட்ட சொல்லிட்டு போயிருப்பாங்கல்ல, எப்பா இப்படி ஒரு சின்னம் இருக்குது, இப்படி ஒரு கட்சி இருக்குது, இந்த கட்சி தான் வந்து சோறு போட்டுது முதல்ல, இந்த கட்சி தான் வந்து ஃபஸ்ட்டு பெண்களுக்கு வந்து சொத்து உரிமை கொடுத்துச்சு, இந்த காரணத்தினால இந்த கட்சியை வந்து ஆதரிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. இப்போ நாம் தமிழர் சீமான் என்ன பண்ணுறாரு, அடுத்த தலைமுறைக்கு சொல்லிட்டு வர்றாருல, அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க சொல்லி விட்டு போயிருப்பாங்கல்ல, அதெல்லாம் வேலை செய்யல. இவங்க அதெல்லாம் கணக்கிலே எடுக்கல. ஒரு 400 பேர் அப்படி லைக் போட்டு வீடியோ பயங்கரமாக வைரல் பண்ணோன்னா, ஆஹா ஓ அண்ணாமலை பாருங்கள் எல்லாரும் பேசுகிறாங்க, எல்லாரும் பேசுனது வரலையே ஊடகத்தில். அப்போது உங்களுக்கு சார்பாக இருக்கிற ஊடகங்கள் செய்திகளில் வருது, பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு கருத்து கணிப்பில் நீங்கள் வரல. இதே நயினார் நாகேந்திரனுக்கு என்ன சொல்கிறாங்க, அவர் அங்கே நல்லா இருக்கார், 2வது இடத்துக்கும் முதல் இடத்துக்கும் போட்டி நடக்குது, கடுமையான போட்டி திருநெல்வேலியில் நடக்குது. அப்போது செயல் வீரர் என்பவர்கள் அங்கே ஏசி சண்முகம், அங்கே ஓபிஎஸ், அங்கே நயினார் நாகேந்திரன். அப்போ நீங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் டெய்லி பேசுறது, விமர்சனம் பண்ணுறது, அவரோட டெரெயின் இது, புரியுதுங்களா? அவங்க சீரியஸ் பாலிடிக்ஸுக்கும் ஒரு விமர்சன பாலிடிக்ஸுக்கும் அதான் வித்தியாசம். அதனால் கோவையில் வந்து அந்த இப்போ வானதி சீனிவாசன் இருந்தாங்க. வானதி சீனிவாசன் இந்த மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்பு, இந்த மாதிரி வெறுப்பு அரசியல், நாங்கள் அத்தை பண்ணுவோம் இதெல்லாம் நீங்கள் கேட்டிங்களா? ஒன்றுமே கேட்கல. ஆனால் சைலண்ட்டாக கமலை தோக்கச்சிட்டாங்க. என்ன பண்ணாங்க? சைலண்ட்டாக கமலை அதாவது நிறை குடம் வந்து தழும்பாது, அரை குடம் பயங்கரமாக இருக்கும் சத்தம் அப்படின்னு பழமொழி. அப்போ இது மாதிரி பழமொழியெல்லாம் நமக்கு நினைவு கூற வேண்டியதாக இருக்குது இல்லை? அதனால் அந்த சத்தம் அதிகமாக இருக்குது, ஆனால் வாக்குகள் குறைவாக இருக்குது. மேபி இந்த தேர்தலில் இன்றைக்கி தேதியில் கருத்து கணிப்போடு முடிவு இது மேபி மாற்றலாம். அண்ணாமலை அவர்கள் ஜெயிக்கலாம். நான் வந்து இங்கே உட்காந்து ஆர்வம் சொல்கிறேன், அண்ணாமலை தூத்தே போயிடுவார். நான் அது என் வேலை இல்லை. நாளைக்கு அண்ணாமலை ஜெயிச்சார்னா அந்த 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 ஜெயித்த இந்த வந்து நான் வந்து மக்கள் போட்டிருக்காங்க, இது மக்களோட முடிவுன்னு சொல்லிட்டு அதை வரவேற்று பேசணும். என் வேலை அதான். எனக்கு என்ன தோணுது, எனக்கு என்ன கட்சி பிடிக்கும் அது கிடையாது. மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்களுக்கு வேணுமா வேணாமா அப்படின்றத நான் பேசணும். இன்னைக்கு தேர்தலில் கருத்து கணிப்பில் அடிப்படையில் வரும்போது அண்ணன் வந்து பின்தங்கி உள்ளார். நன்றி, பல விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.